வாழ்க வளமுடன். உலக சமாதானம். கவியன் 8. இம்மையும் மறுமையும். உருவெடுத்து அறிவியங்கி கண்ட எல்லாம் உடலழியும் மட்டேதான் நிலைத்திருக்கும். உருவெடுத்து அறிவு இயங்கி கண்ட எல்லாம் உடல் அழியும் மட்டேதான் நிலைத்திருக்கும். உருவியக்கி அறிவாற்றல் பயன்படுத்தி உலகினிலே செய்த செயல் விளைவு அனைத்தும் உருவெடுத்து வாழ்ந்து வரும் மனிதர் வாழ்வில் உண்டு பண்ணும் நன்மை தீமை அளவிற்கேற்ப உருவழிந்து விட்ட பின்னும் உலகமீது உள்ளவர்களை தொடர்தல் கண்டு வாழ்வோம். உருவியக்கி அறிவாற்றல் பயன்படுத்தி உலகினிலே செய்த செயல் விளைவு அனைத்தும் உருவெடுத்து வாழ்ந்து வரும் மனிதர் வாழ்வில் உண்டு பண்ணும் நன்மை தீமை அளவிற்கேற்ப உருவழிந்து விட்ட பின்னும் உலகமீது உள்ளவர்களை தொடர்தல் கண்டு வாழ்வோம். மனிதன் உடலியக்கம், அறிவியக்கம் இவைகளால் கண்ட உணர்ச்சி, அனுபவம், ஆராய்ச்சி, முடிவு என்ற இவைகள் எல்லாம் அவன் உடல் அழியும் மட்டும் மரணகாலம் வரைக்குமே நிலைத்திருக்கும். ஆனால் உடல் சக்தி, அறிவின் திறமை என்ற இவைகளை கொண்டு ஒருவன் உலகத்தில் மனிதர்கள் மத்தியில் செய்த செயல்கள் யாவும் மக்கள் வாழ்வில் விளைக்கும் நன்மை தீமைகளுக்கு ஏற்றபடியும் அவைகளின் அளவுக்கு ஏற்றபடியும் அவன் மரணமான பின்னரும் கூட அழியாது மக்களிடையே நிலைத்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இந்த உண்மையை அனைவரும் மனதில் கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்ப நாம் செயலாற்றி வாழ வேண்டும்.